எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தானுங்க உங்கள் ஜோதிட நண்பன் காளிதாஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம மாத பலன், வருட பலன், கிரக பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போத்திலிருந்து ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தெளிவாக நான் சொல்லலாம்னு இருக்கிறேனுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் எப்போ நமக்கு தரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. சந்தர்ப்பம் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தர்றதில்லை. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான செயல் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்குமே சங்கடம் இருக்காது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வாரத்தில், ஒவ்வொரு மாதத்தில் முக்கியமான நிகழ்வு நமக்கு என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றத பற்றி ரொம்ப ஆதாரபூர்வமாக இந்த மாதிரி ஒரு போர்டில் எழுதி கணிச்சு உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேனுங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த வாரப்பலன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த வாரப்பலன் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு பதிவு இப்போ தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மனசுக்கு வந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரப்பலன் நான் தொடரலாமா வேண்டாமான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேனுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இல்லையோ சங்கடப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். அது மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்து தான் செய்யுது. அப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த நாளில் எந்த வேலைகள் நீங்கள் செய்தால் அது சரியாக இருக்கும், சாதகமாக இருக்கும் அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேனுங்க. தயவு செய்து அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வாரப்பலன் பார்த்தோம் பாருங்கள். மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் நான் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு நாளில் திங்கட்கிழமை என்ன நடக்கும், செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும், புதன்கிழமை என்ன நடக்கும், அதுவும் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றம் இருக்கும், எந்த மாதிரியான மனநிலை நமக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இந்த மாத பலனும் அதே மாதிரி சொல்லலாம்னு இருக்கிறேனுங்க. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் உங்கள் மனசுக்கு வருதா, இது தொடரலாம் தம்பி, நீங்கள் இது பண்ணுங்க அப்படி நீங்கள் சொன்னால் தாராளமாக நான் செய்கிறேனுங்க. அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைங்க. யாராவது ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒருத்தருடைய சங்கடங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கட்டும். ஏன்னா நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். அப்போது எது சாதகமான நேரம் எது, பாதகமான நேரம் எதுன்னு தெரியாததுனால தான் நமக்கு குழப்பமே. அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், மண்ணு மனம் வாங்க முடியலையன்ற சங்கடங்களாக இருக்கட்டும், மண்ணு மனம் இழந்துட்டுமே என்ற சங்கடங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால், நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு செயல். அது என்னன்றது, எந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முடிஞ்ச அளவுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்கிறேனுங்க. சரியா? தொழில் நிமித்தமாக திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான ஒரு சூழல், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்ற விவரம் முழுமையாக நான் சொல்கிறேனுங்க. உங்கள்கிட்ட நான் கேட்குறது, இந்த பதிவு நான் பண்ணலாமா வேண்டாமா, உங்களுடைய ஆதரவு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்கிறேனுங்க. ஏன்னா அது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை இழந்தவங்களாக இருக்கட்டும், திருமணமாய் சங்கடங்கள் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எந்த நாளில் எந்த மாதிரி செயல்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு நான் கொடுக்கக்கூடிய அடுத்த அதாவது இதுக்கு மேற்கொண்டு நான் இந்த வாரப்பலன் கொடுக்கக்கூடிய பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது இந்த 3 மாதம் 6 மாதம் விளையக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு தான், வாழ்வாதாரத்துக்கு தான். விதை கையில் இருந்தால் கையிலேயே தான் இருக்கும், மக்கி போயிடும். சரியா? அந்த விதைச்சாதான் முளையும் விளையும். எந்த நேரத்தில் நம்ம விதைக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய திறமை எந்த நேரத்தில் எந்த இடத்துல செயல்படுத்துகிறோன்றது தான் முக்கியம். சரியா? 100% உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, வாழ்வாதாரத்துக்கும் சரி ஒரு வழிகாட்டியாக நான் இருப்பேனுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை.
கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இதுக்கு மேற்கொண்டு இந்த வாரப்பலன் நான் தொடரலாமா தொடர வேண்டாமா அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியும். சரிதானுங்களா? இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனசில் இருந்து சொல்கிறேனுங்க, மனமார்ந்த நன்றி. நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன் தானுங்க. ஒரு பஸ் வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன் தானுங்க. இன்றைக்கி வெளியூர் வெளிநாடு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தினது இந்த சோஷியல் மீடியா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தோடு தான் இந்த பதிவு நான் தரேன். சரிங்களா? நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நான் செய்கிறேனுங்க. மாத பலன் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ஏற்பாடுகளெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இனி வரும் பதிவுகள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. சரிங்களா? எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேனுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வீட்டு ஜோதிட நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.